ஐயோ இந்த அர்ஜென்டினா வேற ஜெயிச்சிட்டானு, இதுல வேற மெஸ்ஸி வேற 2 கோல் வேற அடிச்சான். ஐயோ போற வராலாம் வேற ஓவரா பேசான். என்னப்பா ஏன்பா சோகமா இருக்கிற? அர்ஜென்டினா வின் பண்ணிச்சுன்னு சோகமா இருக்கியா, இல்ல மெஸ்ஸி கோல் அடிச்சிட்டாருன்னு சோகமா இருக்கியா, இல்ல ரொனால்டோ கோல் அடிப்பாரான்னு சோகமா இருக்கியா? எதுக்கு சோகமா இருக்கு சொல்லு. என்ன பாருப்பா, இப்போ நான் வேர்ல்டு கப்ல இந்த மேட்ச்ல மெஸ்ஸி 2 கோல் அடிச்சாரு, அதை பத்தி பேசணுமா? இல்ல டாப் ஸ்கோரர்னு 18 கோல் வச்சிருக்காரு, அதை பத்தி பேசுட்டா? இல்ல ரியல் மேட்ரிடுக்கு அகெயின்ஸ்டா அடிச்சாரு பாரு கோலு, அதே மாதிரியே ஒரு கோல் அடிச்சு ரீக்ரியேட் பண்ணிருக்காரு, இப்ப அதை பத்தி பேசுட்டா? எதை பத்திரா பேசுறது? இங்க பாரு, நான் ஒத்துக்கிறேன் உங்க ஆளு பிரஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா கோல் அடிக்கணுமே. இப்ப நாங்க வேர்ல்டு கப் என்னென்னவோ ரெக்கார்ட் பிரேக் பண்றோம், உங்க ஆளு என்னென்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ண நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு கோல் அடிக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். 2வது ரெக்கார்டு, சப்போஸ் டீம் குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க நாக் அவுட் ஸ்டேஜ்ல கோல் அடிக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் நீங்க பிரேக் பண்ணணும், புரியுதா? நீ அந்த டோர்னமெண்ட் ஆடலாம், இந்த டோர்னமெண்ட் ஆடலாம், எந்த டோர்னமெண்ட் வேணா ஆடலாம், ஆனா வேர்ல்டு கப்னா தரதான், புரியுதா இல்லையா? அதனால ரொம்ப ஆடாதீங்க. நீ ராத்திரினா இது நீ நைட்டு பாரு, நான் தான் ஜெயிக்க போறான். ஆல்ரெடி இதுதான் சொன்னீங்க, ஒன்னும் பண்ண முடியல. இன்னைக்கும் அதான் சொல்றீங்க. ஒரு கோலுக்கு ஆடுவோம் சரியா? பாரு பாரு ஃபர்ஸ்ட் ஒரு கோலுக்கு ஆடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் சரியா? கரெக்டா? அவனை கேட்டதா சொல்லு, அடுத்து அவன் பக்கமா வருவேன், பத்திரமா இருக்க சொல்லு சரியா?